ஆண்டவர் இரட்சகர் வரப்போகிற ராஜாவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் மகத்துவம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 12வது மாதத்தில் நாம் எல்லாம் கடந்து வந்து இந்த முதல் நாளிலே கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் செய்திருக்கிறார். இது ஆண்டவர் அமைந்து வைத்ததான கிருபை. மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் எந்தெந்தைக்கும் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம் என்ற வார்த்தையின்படி நாம் ஜீவனோடு இருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற தினங்களுக்குரிய நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் வரப்போகிற நாட்களிலும் நமக்கு தருவாராக. நாம் இந்த மாதத்திற்கு தேவன் தந்ததான கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேடுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருந்தால், ஆண்டவர் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லி சில வேளைகளிலே நாம் நமக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொள்கிறோம். நாம் அநேக வேளைகளிலே சோர்ந்து போகிறோம். அதற்கு முந்தின வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். சீயோன் என்றால் பூரணராக்கப்பட்டதான் கர்த்தருடைய பிள்ளைகள். பூரணராக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் மறந்தார் என்கிறதான எண்ணம் மேலோங்கி அநேக நேரங்களிலே நம்முடைய இதயத்தில் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பதில்லை. அதை எதற்கு சமானமாக சொல்லியிருக்கிறார் என்றால், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? எந்த ஒரு தாயும் பிள்ளையை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே அவளுக்கு மறந்து போகிறாள் என்று வேதம் சொல்கிறது. அதில் வேதத்திலே பின்பகுதியில் வாசிக்கிறோம், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை நினைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். நமக்கு அன்பானவர்கள் சில வேளைகளிலே நம்மை நினைக்கிறார்கள், அநேக வேளைகளிலே நம்மை மறந்து விடுவார்கள். உறவுகள் அநேக நேரங்களிலே நம்மை நினைக்கிறார்கள், சில வேளைகளிலே நம்மை மறந்து போய்விடுகிறார்கள். ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை எப்போதும் நினைக்கிறதான தெய்வம். இந்த நம்மை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறதான தெய்வத்தை நாம் மறப்பது அது நமக்கு நல்லது அல்ல. ஆண்டவர் இயேசு அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கும் போது நாம் ஆண்டவர் இயேசுவை எப்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய இருதயத்தினுடைய நாடி துடிப்புகள் அடிக்கிறதான ஒவ்வொரு நேரமும் அது இயேசுவே இயேசுவே என்று சொல்லித்தான் அடிக்க வேண்டும். அவ்விதமான ஒரு எண்ணம் நம்மில் இருக்குமானால் தேவனுடைய கிருபை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பெருகும். மனிதர்கள் என்பவர்கள் மறக்கக்கூடியவர்கள், உறவுகள் என்பவர்கள் மறக்கக்கூடியவர்கள், சிநேகிதர்கள் என்பவர்கள் மறக்கக்கூடியவர்கள். மொத்தத்தில் சொல்லப்போனா எல்லா மனிதர்களும் அநேக வேளைகளிலே நம்மை மறந்து போய்விடுகிறார்கள். நாம் இந்த பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே
சில வேளைகளில் அற்பமாக எண்ணப்படுகிறபடினால் முக்கியமான வேலைகளிலே நாம் எல்லாம் மனிதர்களால் மறக்கப்பட்டு நாம் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம், நாம் அவமதிக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எப்போதுமே நம்மை நினைத்து கொண்டு இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் இயேசு அவர் நாம் வழிதப்பி கடந்து போகிறதான நேரத்தில் நம்மை தயவாய் சிக்ஷித்து என்ன செய்கிறார், நடத்துகிறார். அவருடைய தயவினாலே அவர் மிக மெதுவாகத்தான் நம்மை நடத்துகிறார். நாம் ஆண்டவர்கிட்ட தூரம் போனாலும், நாம் ஆண்டவரை மறந்து போனாலும், ஆண்டவர் எப்போது நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறபடினால் எப்போ இந்த நபரை மறுபடியுமாக நம்மை தேடுபடியாக வழிநடத்தலாம், நம்மீது அன்புள்ளவர்களாக மாற்றலாம் என்று சொல்லி ஆண்டவர் நேரம் பார்த்து சமயம் பார்த்து மெதுவாக நம்மை சிக்ஷித்து நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? கர்த்தருடைய வார்த்தை கேள்வி கேட்கிறது. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் கிடையாது. இந்த தகப்பன் பிள்ளையின் மீது அன்பு வைத்திருக்கிறபடினால் இந்த தகப்பன் பிள்ளை என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். இந்த சிக்ஷை சில வேளைகளிலே வார்த்தையில் இருக்கிறது, இந்த சிக்ஷை சில வேளைகளிலே தண்டனையில் இருந்து இருக்கிறது. ரெண்டு விதங்களிலேயும் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்மீது வைத்திருக்கிற அன்பு மிக பெரிதான ஒரு அன்பு. இந்த அன்பின் மிகுதியினால்தான் அவர் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நம் மூலமாக நன்மை பெற்றவர்கள் அநேக வேளைகளிலே என்ன செய்வார்கள், மறந்து விடுவார்கள். இதை எப்படிப்பட்ட நேரங்களிலே பார்க்கலாம் என்றால், மனிதர்களுடைய சந்தோஷமான நேரங்களிலே சில நிகழ்ச்சிகளுடைய வீடுகளில் நடக்கும் போது சில வேளைகளில் நம்மை மறந்து நம்ம களைப்பு தராமலே வந்து விட்டு விடுவார்கள். அவர் வேண்டும் என்று செய்வதில்லை, ஆனால் அவருடைய இருதயம் அநேக வேளைகளிலே அவிதமாக மறதியினால் செயல்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு மறதி என்பதே இல்லை. அவர் உறங்காது தூங்காது அவர் நம்மை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அதில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும், உன்னுடைய பாதுகாப்பு எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நம்மை ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது சில வேளைகளிலே வெளியில்லாத தோட்டத்தை சில விதைகள் மேய்ந்து போடுகிறது போல அவருடைய வாழ்க்கையிலே சத்துருடைய விடுதலையோடு உள்ளே கடந்து வருகிறார். நம்ம அனைவரும் நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறார், ஏன் இப்படி அனுமதிக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறோம். தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறதே இல்லை. மனிதன் தேவையில்லாமல் அநேக காரியத்தை செய்வான். ஆண்டவர் எது செய்தாரோ அது எல்லாம் நமக்கு நல்லதுதான். ஆதியிலே ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கிற போது எல்லாவற்றையும் அவர் நல்லது நல்லது என்று சொல்லி கண்டார். அவர் செய்த எல்லா செயல்களும் ஆதியிலே எப்படி மனிதர்களுக்கு நல்லதாக இருந்ததோ அதே போல இப்போது அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறதான எல்லா செயல்களும் அது நமக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நினைத்து பார்ப்போம். கொஞ்ச நாள் பின்னோக்கி நினைத்து பார்த்தால் தெரியும். நமக்கு ஆண்டவர் சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கும் போது நாம வேலை செய்கிறோம், செயல்படுகிறோம், முழுசு நமக்காகவே வாழுகிறோம். ஆண்டவரை தேடுவதில் நமக்கு என்ன விடுகிறது, குறை விடுகிறது. நன்மை கிடைப்பதற்கு முன்னாடி நாம் நன்மை தேடுகிறோம். ஆண்டவர் சில வேளைகளிலே பரிதாபப்பட்டு நம்மை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிற நன்மை தருகிறார். இந்த நன்மையை தந்ததற்கு பிறகு நன்மையை தந்ததான தெய்வத்தை மறக்கிறோம். நன்மையை தந்த தேவனை தேடுவதிலே குறைபடுகிறோம். நன்மையை மட்டுமே நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நன்மை எல்லாம் நம்மை தேடி வர வேண்டும். பக்தன் தாவீது சொல்கிறார், நன்மையின் கிருபை என்னை, நான் நன்மையை தொடர அவசியமில்லை. இந்த நன்மை ஒரு தேவனுடைய பிள்ளை அதுவாக தொடர்ந்து வர வேண்டும்.
இந்த நன்மை நம்மை தொடர்ந்து வருமானால் நம்ம எங்கே போனாலும் அந்த நன்மை நம்ம கூட வந்து வரும். வேலை செய்கிற இடத்துல அந்த நன்மை நம்மோடு கூட வரும். நாம் எந்த இடங்களில் எல்லாம் கடந்து போகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் நம்மை தேடி நன்மை வரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரை தேடுவதன் மூலமாக அநேக நன்மைகளை பெறுகிறது அல்ல. தேடுகிறதன் மூலமாக நம்ம நன்மையை பெறுவதற்காக அல்ல. நாம் ஆண்டவரை தேடுகிறபடியினால் அந்த நன்மைகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து தானாக வந்து வரும். தானாக வர வேண்டும் உங்களுக்கு நன்மைகள். ஆண்டவரை தேடுகிறது என்பது உங்கள் வாழ்க்கையில் தானாக வராது. அதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்து என்ன செய்யணும்? ஒதுக்க வேண்டும். நாம் தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் உலக காரியத்தை நீங்கள் செய்வதற்கு சூழ்நிலைகள் வந்து ஒத்து வருகிறது. சாத்தான் நீ அதை தேடு, அதே தேடு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒத்துழைக்கிறான். சில ஜனங்கள் அதற்கு ஒத்துழைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு சாத்தான் எதிரடியாக இருக்கிறான். சில ஜனங்கள் எதிரடியாக இருக்கிறார்கள். நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறதான பேராசையினால், உலகத்தின் மேல் வைத்திருக்கிற பேராசையினால் நாம் ஆண்டவரை தேடுவதற்கு அது எப்போது எப்படி இருக்கிறது? இடையூறாகவே வந்து இருக்கிறது. ஆண்டவரை நாம் தேட வேண்டுமானால், ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய ஆத்மா வாழுகிறது. ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க செய்கிறது ஆண்டவர் தான். நம்முடைய வேலை அல்ல, நமக்கு அன்பானவர்கள் அல்ல, நம்முடைய உறவுகள் அல்ல. நம்மை வாழ வைக்கிறது, நம்மை உயர்த்துகிறது, நம்மை கனம் பண்ணுகிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிறது, ஜனங்கள் மத்தியிலே தலைநிமிர்ந்து நடக்க வைக்கிறது ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிறது நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தினதற்கு பிறகும் இன்னும் நாம வந்து எப்படியாவது இதை விட உயர்ந்து விடலாமா என்று சொல்லி அதற்காகவே நேரம், சமயம், சரத்தினுடைய சுகபலன் எல்லாவற்றையும் நாம் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், இவைகளை வைத்து நாம் உலகத்துடைய காரியங்களை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தோமானால் நம்மை குறித்து ஆண்டவர் ரொம்ப என்ன செய்வார்? வேதனைப்படுவார். ஒரு காலத்தில் நம்ம வந்து ரொம்ப ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஆனா ஆண்டவர் பரிதாபப்பட்டு நம்மளை ஆசீர்வதித்து வைத்தார். இப்போதாயிலும் நாம அதுல திருப்தி அடைந்து யாரை தேட ஆரம்பிக்கணும்? ஆண்டவரை தேட ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் நினைக்க வேண்டும். நாம நின்றாலும் நடந்தாலும் யாரிடத்திலும் பேசிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் சொல்ல வேண்டும், எல்லாம் ஆண்டவருடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருதயம் சொல்லுமானால் நாவோ அறிக்கை செய்யும். பக்தன் தாவீதை கர்த்தர் இன்னும் இன்னும் உயர மேன்மைப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், தாவீது மிக நன்றி அறிந்துள்ளதான ஒரு மனிதன். அவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அவரை பார்த்து தான் சொல்றாரு. அவருடைய ஆத்மாவை பார்த்து சொல்றாரு. ஏன் அவருடைய ஆத்மாவை பார்த்து சொல்லணும்? அநேக வேளைகளிலே இருதயம் அதை மறக்கிறது. எனவே தான் சொல்றாரு, ஆத்மாவே நீ அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடாத. அவர் எத்தனையோ உபகாரங்களை செய்தார். சிறிய உபகாரங்கள், பெரிய உபகாரங்கள், மகா மேன்மையான உபகாரங்களை எல்லாம் நமக்கு செய்தார். அந்த உபகாரங்களை எல்லாம் நாம் மறந்து விடவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை மறவாது நடத்தி வருகிறார் அல்லவா? ஆண்டவர் மறந்திருந்தார் அனைவருடைய பேர் மறக்கப்பட்டிருக்கும். அனைவ உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பீங்க. சிலரெல்லாம் அநேகர் வந்து மறித்து போய்விடும் என்று சொல்லி சொன்னவர்கள், ஆனா ஆண்டவர் வந்து உயிரோடு வச்சிருக்கிறாரு. சிலர்லாம் இவங்க அழிஞ்சாங்க, குடும்பம் செதறிச்சு, அவ்வளவுதான். இவர்கள் ஒண்ணுமில்லாமல் பேர் நினைச்சவங்க. சமுதாயத்தில், குடும்பத்தில் ஆண்டவங்களை ஒரு மற்ற ஜனங்கள் நினைப்பதற்கு ஏற்றபடி உங்களை வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை நாம் மறப்பது நமக்கு நல்லது இல்லை. நன்மையை பெறுகிறோம், மறந்து விடுகிறோம். யோசேப்பின் மூலமாக அங்கே சிறைச்சாலையில் இருந்ததான மனிதன் என்ன பெற்றான்?
ஆறுதலை பெற்றான். ஏனென்றால் அது சிறைச்சாலை இருக்கிறதான மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், ராஜா நிச்சயமாக நம்மை என்ன செய்து விடுவார், தூக்கி போட்டு விடுவார், தூக்கிடுவாரு, தூக்கு மரத்தில் தூக்கிடுவார் என்று சொல்லி 2 பேரும் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு மனுஷனுக்கு இவன் சொல்றான், ராஜா திரும்பவும் வந்த மறுபடியும் ஒரு நிலையில என்ன செய்வார், நிறுத்துவார். நீ வாழ்வாய், நீ அழைத்து போக மாட்டாய், நீ வாழ்வாய். நீ வாழ்வடைந்து இருக்கும் போது யாரை நினைத்துக்கொள், என்னை நினைத்துக்கொள். நினைச்சானா? அவன் நினைக்கல. அவன் யார் நினைத்தான்? ஆண்டவர் நினைத்தார். ஆண்டவர் நினைத்தார். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை குறித்து சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய சம்பவங்கள், சாட்சிகளை சொல்லி நேரத்தை மேம்படுத்த விரும்பவில்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறதான காரியம் என்னவென்றால், சூழ்நிலைகள் எப்படி மாறலாம், மனிதர்கள் எப்படி மாறலாம், உறவுகள் எப்படி மாறலாம். இயேசு மாறாதவர். அவர் தான் சொல்றாரு, அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் தான் சொல்றாரு, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். உன்னை என்னுடைய உள்ள கைகளில வரைந்திருக்கிறேன். உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு முன்பாக எப்போதும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் எதை உமானப்படுத்தி சொல்கிறார், ஸ்திரீயானவள், தாயானவள் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை மறவாதபடி வழிநடத்தி ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அநேக நன்மைகளை தருவாராக. யோசேப்பு அந்த மனிதன் மறந்தான், ஆனால் ஆண்டவர் மறவாதபடி அந்த யோசேப்பு அதிபதியாக வந்து மாற்றினாரே. அந்த தேசத்திற்கெல்லாம் ஒரு மேன்மையான ஒரு மனிதனாக, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதான ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுத்தாரே. அதே போல ஆண்டவர் நம்மை மறவாமல் நமக்கு வைத்திருக்கிற கனத்தையும் நன்மையும் சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் படிக்கிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மறவாமல் நீங்கள் இருக்கிறீங்க, நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்னை மறக்கவில்லை. சில சூழ்நிலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது, ஆனால் நீ என்னை மறக்கவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் யோசேப்பை நீங்கள் மறக்கவில்லை. தானியேல் சிங்கத்திற்கு வெளியே இருந்தாலும் தானியேலை நீங்கள் மறக்கவில்லை. ஆண்டவரே மறக்கவில்லை, நீங்கள் என்னை மறக்கவில்லை. நீங்கள் மறவாத தெய்வம். ஆண்டவரே மறவாத தெய்வமாகிய உண்மை நான் மறவாமல் எல்லா நிலைகளிலும் எந்த சூழ்நிலைகளிலும் நான் உண்மை துதிக்கிறேன். கர்த்தாவே எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எப்படி மாறாத தேவனாக இருக்கிறீர்களோ அதே போல உங்களுடைய வார்த்தைகளோ மாறாத வார்த்தைகளாக இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே ஸ்திரீயானவள், தாயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் சொல்றத கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நீங்கள் மறக்கவில்லை. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு அன்பானவர்கள் எங்களை மறந்த நேரங்கள் உண்டு, எங்களுடைய உறவுகள் எங்களை மறந்ததான நேரங்கள் உண்டு, சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை மறந்ததான நேரங்கள் உண்டு. ஆண்டவரே ஆனால் கர்த்தர் ஒருவரே எங்களை எப்போதும் மறவாமல் எங்களுக்கு நன்மைகளை செய்து எங்களை பாதுகாத்து தேவையான உதவிகளை செய்து எங்களை வழிநடத்தி வந்தீரே. இந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்பதற்கு மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மறவாத தெய்வத்தை நாங்களும் மறவாமல் கர்த்தாவே உம்மை தேட, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுடைய சந்தோஷமான நேரங்களிலும் நாங்கள் உம்மை மறவாமல் இருக்க வேண்டும். எங்களுடைய துக்கமான நேரங்களில் நாங்கள் உம்மை மறவாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளை நீங்கள் அனுமதித்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தாவே எங்களுக்கு நன்மையாகத்தான் முடிவடையும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் எங்களை மறவாமல் இருந்து எங்களுக்கு நன்மைகளை தருவது என்று சொல்லி உம்மை விசுவாசித்து உம்மை தேட, உம்மை பின்பற்ற, உம்முடைய நாமத்தை துதிக்க, உமக்காக பக்தி வைராக்கியமுள்ளவர்களாக வாழ ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான வல்லமையினாலும் இதற்கான அபிஷேகத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக.
ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 12வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை அதிக மேன்மைக்குரியவர்களாக, எங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும்படியாக கர்த்தர் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். முன் நாட்களை விட நாங்கள் விசுவாசத்தில் வளர, தேவ அன்பில் வளர கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய. சபையில் வருகிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் உமக்குரிய பிள்ளைகளாக வளரும்படியாக ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய கிருபை கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும். எல்லா செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வேலைகள் கடமைகளை செய்து நிறைவேற்றத்தக்கதாக நல்ல சுகபலனையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிறதான நாட்களிலே கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவைகளை நினைத்து நாங்கள் உம்முடைய நாமத்தை மறுபடியும் துதிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் இன்னும் அதிகமாக துதிக்க வருகிறதான மாதத்திலும் நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உடைய தேவிய சன்னிதானத்திலே கூட்டி சேர்ப்பீராக. வருகை இருக்குமாறு எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழிநடத்தி விட வேண்டுமாறு இயேசுவின் இணையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.